தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படம் வெளியீடு தொடர்பாகவும் அதற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் தணிக்கை வாரியத்தின் தரப்பிலிருந்து பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளும் இடையிடையே கேள்விகளையும் விளக்கங்களையும் கேட்டுட்டு வராங்க. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்ற விவரத்தையும் என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ராஜேஷ் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ராஜேஷ், ஒருபுறம் இந்த வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்தில் நடவடிக்கை இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பியிருக்கோம். அவங்க அந்த படத்தை பார்த்து அதை சான்றிதழ் வழங்கணுமா வழங்க வேண்டாமா இறுதி முடிவு மும்பையில் இருக்கக்கூடிய அலுவலகம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நடவடிக்கைகள் தற்பொழுது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருதா, இல்ல இந்த படத்துக்கு அனுமதி வழங்கலாமா வேணாமா அது தொடர்பாக ஏதாவது அவங்க முடிவெடுத்திருக்காங்களா, இல்ல இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் அது குறித்து முடிவு அறிவிக்கப்படுமா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்த படத்திற்கான மறு ஆய்வு என்பது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தான் இந்த வழக்கின் விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தங்களுடைய பணிகளும் அப்படியே பாதியில் இடைப்பட்டு நிற்பது போல சென்சார் போர்டு வாரியத்தினுடைய பதிலானது அமைந்திருக்கின்றது. குறைந்தபட்சம் 2-3 நாட்களாவது தங்களுக்கு அவகாசம் அளித்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நீதிபதிகள் முன்னால் தெரிவித்திருக்கிறார்கள். பட வெளியீட்டு தேதி முடிவெடுக்கப்பட்டு விட்டதால் கால அவகாசம் வழங்க தயாரிப்பு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்தது என்றும், வெளியீட்டு தேதியை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்பதற்காக எங்களுக்கு அவகாசம் வழங்கவில்லை என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளை நீதிபதி முன்னால் சென்சார் போர்டு வாரியம் வைத்திருக்கின்றது. தேதியை அவர்கள் முடிவு செய்ததே தவறு எனவும், வெளியீட்டு தேதியை அவர்கள் முன்கூட்டியே முடிவு செய்திருக்க கூடாது. காரணம், கையில் சென்சார் போர்டினுடைய சான்றிதழை பெற்றுவிட்டு அதன் பிறகுதான் அவர்கள் படத்தை எப்போது ரிலீஸ் செய்யலாம் என்ற தேதியை முடிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் அவர்கள் முன்கூட்டியே இந்த தேதியை முடிவு செய்து அவர்கள் வெளியிலே தெரிவித்துவிட்டு எங்களை அந்த காலகட்டத்திற்குள் நீங்கள் முடித்துக் கொடுங்கள், உடனடியாக சான்றிதழ் கொடுங்கள் என்று எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தவறு என்பது படக்குழுவின் மீதுதான் இருக்கிறது என்று வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அவர்கள் தரப்பில் பேசும்போது படக்குழு சார்பிலே பதிலை கொடுத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், நாங்கள் மற்ற எந்த படத்திற்கும் இல்லாத வகையிலே இந்த படத்திற்கு கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கின்றோம். மற்ற திரைப்படங்களுக்கு சென்சார் போர்டு வாரியம் எளிதாக சான்றிதழை கொடுத்து விடுகிறது, ஆனால் எங்களுக்கு பல்வேறு முட்டுக்கட்டைகள் போடப்படுகிறது என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் தயாரிப்பு நிறுவனத்திற்கு அந்த வாய்ப்பு வழங்கவில்லை, சான்றிதழ் வழங்கக்கூடிய வாரியம்தான் தங்கள் தரப்பு வாதத்தை தற்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேதியை அவர்கள் முடிவு செய்ததே தவறு என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் முடிவை 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி அன்று இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது எனவும், இது தயாரிப்பு நிறுவனத்திற்கும் தெரியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஜனவரி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டுமானால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் படத்தை மறு ஆய்வுக்கு கொண்டு செல்கிறோம், மறு ஆய்வுக்கு கொண்டு சென்று அதன் பிறகுதான் இந்த படத்துக்கு நாங்கள் உரிய சான்றிதழை வழங்க முடியும் என்று ஏற்கனவே நாங்கள் தெரிவித்து விட்டோம். இணையத்திலும் கூட அதனை வெளியிட்டு விட்டோம். அதை நன்றாக தெரிந்து கொண்டும் கூட பட தயாரிப்பு குழு எங்கள் மீது வீணாக பழி சுமத்துகிறார்கள் என்ற பொருளிலே தற்போது சென்சார் போர்டு நீதிபதிகள் முன்னால் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் முன்பாக தற்பொழுது தணிக்கை வாரியத்திலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. வாதங்களை முன்வைக்கும் பொழுது தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே முன்கூட்டியே படத்தை வெளியிடுவதற்கான தேதியை முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகாக வாரியத்தை நாடி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சர்டிஃபிகேட்டே கிடைக்காத வேளையில் எப்படி அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? தவறு அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது போன்ற வாதங்களை முன் வச்சுட்டு வராங்க. தொடர்ந்து விவரங்களை வழங்கிட்டு இருக்காரு எம்முடைய மூத்த செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம், அதாவது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வருது வரல, இந்த விவரங்களை நாங்கள் 5ஆம் தேதியே சொல்லிட்டோம், இந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் வெளியாகும் பொழுது பொங்கல் ரிலீஸா, இல்லை தீபாவளி ரிலீஸா, இல்லை விடுமுறை நாட்கள் ரிலீஸா அப்படின்ற வகையில் தானே அவங்க பூஜையே போடுவாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படங்களுக்கும் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பெரும்பாலான படங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்றாங்களா? நடைமுறை யதார்த்தம் என்னவாக இருக்கு ராஜேஷ்?
கௌதமி, யதார்த்தத்தை பொறுத்த வரையிலே வழக்கமாக ஒரு படத்தினுடைய தேதியை முன்கூட்டியே அறிவித்து விடுவார்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அதாவது படத்தை முழுமையாக முடித்துவிட்டு, அதாவது படம் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை என்ன நோக்கத்தில் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்படும். அவ்வாறு அந்த கோடை விடுமுறையில் குழந்தைகளுக்காக குறிவைத்து ஒவ்வொரு ஆண்டும் திரைப்படங்கள் தயாரிக்கப்படும். பெரும்பாலும் குழந்தைகளை கவரக்கூடிய அந்த காட்சிகள் படம் முழுவதும் இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்ட படம் என்றால் இதை ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் செய்ய வேண்டுமானால் பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக படத்தை முடிக்க வேண்டும். முடித்த உடனே சென்சார் போர்டு சர்டிபிகேட்டுக்காக அப்ளை செய்து விடுவார்கள். ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளாக அந்த சான்றிதழை பெற்று விடுவார்கள். அதிகபட்சம் 1 மாத காலம் பெற்றுவிட்டால் அந்த படத்தை ஏப்ரல் மாதம் திரைக்கு கொண்டு வருவார்கள். இப்படி ஒவ்வொரு படமும் ஆரம்பிக்கும் போது இதை இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும், அப்போதைய தீபாவளி, அப்போதைய பொங்கல் என்று முடிவெடுப்பார்கள். நீங்கள் இன்னும் பல படங்களில் பார்க்கலாம், தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் ஓப்பனிங் சாங் அதிலேயே தீபாவளியை மையமாக வைத்து பாடல்கள் இருக்கும். பொங்கல் என்றால் பொங்கலை மையமாக வைத்து காட்சிகள் இருக்கும். இது போன்று இருப்பது நம் பல படங்களில் பார்க்க முடியும். அவ்வாறுதான் ஜனநாயகன் திரைப்படம் தொடங்கப்பட்ட போதே இது தேர்தலுக்கு முன்பாக பொங்கல் சமயத்திலே கொண்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும். இதில் 2 நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, பொங்கல் பண்டிகையின் போது இந்த படத்தை ரிலீஸ் செய்யும் போது அவர்கள் சொல்லக்கூடிய 500 கோடி ரூபாய் முதலீட்டையும் எடுக்க முடியும், அதற்கு மேல் வரக்கூடிய லாபத்தையும் எடுக்க முடியும். ஏனென்றால் பொங்கல் பண்டிகையின் போதுதான் தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு மேல் விடுமுறை வருகின்றது. அது பள்ளி கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் அரசு, தனியார் என்று அனைத்து விதமான அலுவலகங்களும் விடுமுறையில இருக்கும். எனவே சொந்த ஊர்களுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட செல்பவர்கள் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் அவர்கள் படம் பார்க்க செல்வது வழக்கம். அவ்வாறு செல்லும் போது அந்த கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைக்கும். எனவே பொங்கல் பண்டிகையை மையமாக வைத்து அந்த படம் தயாரிக்கப்பட்டது என்பது உண்மை. இது தவிர ஜனநாயகன் திரைப்படம் 90% அரசியல் பேசக்கூடிய திரைப்படமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் அந்த படக்குழுவினர் சொல்கிறார்கள். அவ்வாறு விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய நிலையிலே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சி போட்டியிட உள்ள நிலையிலே இந்த ஜனநாயகன் திரைப்படம் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சிறு உந்துதல் தரக்கூடிய வகையிலான படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் இருக்கும் என்றும் இந்த படத்தை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். எனவே இந்த படத்தினுடைய தயாரிப்பு பணிகளை எல்லாம் அவர்கள் டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே முழுமையாக நிறைவு செய்து அவர்கள் இதனை டிசம்பர் 18ஆம் தேதி தணிக்கைக்கு அனுப்பியதாக சொல்கிறார்கள். ஜனவரி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பது அவர்களது நோக்கம். வழக்கமாக ஒரு 10 நாட்களுக்குள் தணிக்கை வாரியத்திடமிருந்து சான்றிதழ்கள் பெறப்பட்டுவிடும். எனவே நமக்கு உரிய காலம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலேயே ஒரு 12 நாட்கள் இருக்கிறது. பிறகு ஜனவரி மாதத்தில் ஒரு 8 நாட்கள் இருக்கிறது. எனவே மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 20 நாட்கள் இருக்கிறது. நாம் எளிதாக படத்தை சான்றிதழை பெற்று விடலாம். வெறும் 5 நாட்களில் 7 நாட்களில் சான்றிதழ் பெற்ற படங்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனவே 20 நாட்கள் இருக்கிறது. எனவே நாம் எளிதாக சான்றிதழை பெற்று விடலாம், பிறகு படத்தை ரிலீஸ் செய்து விடலாம் என்று அந்த படக்குழு திட்டமிட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டது போலவே வழக்கமாக படங்கள் தயாரிக்கும் போதே படத்தை எடுக்க அந்த ஷூட்டிங் தொடங்கும் போதே இவ்வாறு திட்டமிட்டுதான் படத்தை எடுப்பார்கள். எனவே ஜனநாயகன் திரைப்படமும் அந்த ரீதியிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் படத்திலே அவர்கள் கொடுப்பதாக, படம் பார்த்துவிட்டு UA சான்றிதழ் கொடுப்பதாக திட்டமிட்டதாகவும், ஆனால் படத்தை பார்த்த ஒரு தணிக்கை துறை சார்ந்த அதிகாரி தனக்கு ஆட்சேபம் இருப்பதாகவும், படத்தில் 2 விதமான விஷயங்கள், மத ரீதியான குற்றச்சாட்டுகள், சர்ச்சைகள் இருப்பதாகவும், மற்றொன்று இந்த படத்திலே ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கின்றது. ராணுவத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய உடுப்பு, அந்த பதாகைகள் போன்றவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு ராணுவத்திடமிருந்து, அந்த துறையிடமிருந்து உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. எனவே இதன் காரணமாக படத்திலே படத்திற்கான சான்றிதழ் வழங்குவதிலே சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துக்குமாக இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய விசாரணையிலாவது விரைவான தீர்ப்பு கிடைக்கப்பெற்று அவர்களுக்கான அந்த சான்றிதழ் கிடைக்குமா என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றும் அந்த வழக்கினுடைய விசாரணை நிறைவு பெற்று சான்றிதழ் கிடைப்பது போல தெரியவில்லை. காரணம், சென்சார் போர்டு சார்பிலே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு உரிய கால நேரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே இது இன்னும் 2 வார காலங்கள்
தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதையே காட்டுகின்றது. இருந்தாலும் நீதிபதிகள் அதற்குள் ஒரு முடிவெடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் எதிர்த்தரப்பில் ஒரு வாய்ப்பு கேட்கும் போது அதற்கான அவகாசம் வழங்கப்படும் என்பதுதான் பெரும்பாலான விவகாரங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்திருக்கிறது. எனவே நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.